அலாட் மணி சேனலுக்கு வருக. நீங்கள் 30% டேக்ஸ் பிராக்கெட்டில் இருக்கிற இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு ஆர்பிட்ராஜ் ஃபண்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுவும் ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டு தான். 65% வந்து ஈக்விட்டி வந்து வச்சுருக்கணும். இந்த ஃபண்டு ஆனால் லோ ரிஸ்க்குங்க, ஈக்விட்டி மாதிரி கிடையாது. இட்ஸ் அ லோ ரிஸ்க் ஃபண்டு தான். கான்செப்ட் வந்து என்னென்னா, ஒரே ஷேர் வந்து வேறு மார்க்கெட்டில் வேறு ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து கேப்சர் பண்ணி நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுப்பாங்க. டிப்பிக்கலாக நம்ம புல் மார்க்கெட்லேயோ பேர் மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் ஆகாது. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஃபண்டில் இருந்து ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுக்கு என்ன டாக்ஸேஷன் இருக்கோ 10% இல்லை 12.5% அந்த டாக்ஸேஷன் தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அட் த சேம் டைம் வாலட்டைல் மார்க்கெட்டில் இது வந்து ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுக்கும். 7 to 8% வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஃபண்டை வந்து கண்டிப்பாக வந்து